Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா RTE. RTEயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 2009ல் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் ஸ்கூல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பார்த்தீங்கன்னா 25% பார்த்தீங்கன்னா ஏழை எளியோர் குழந்தைகளுக்கு வந்து கட்டாயமாக வந்து ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த ஆக்ட். இந்த கட்டாய கல்வி நீங்கள் சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 5 கிலோமீட்டர்ஸ், அதாவது 1 கிலோமீட்டர் சொல்லியிருப்பாங்க, ஆனால் 5 கிலோமீட்டர்ஸ் நியர்பை சரௌண்டிங்கில் எனக்கு இருக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ரேஷன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், இருப்பிடச் சான்று இருக்கணும். இந்த 4 இருந்தாவே போதுமானது. நீங்கள் அந்த தனியார் ஸ்கூல், அதாவது பார்த்தீங்கன்னா மெட்ரிக் ஸ்கூலில் வந்து உங்கள் குழந்தைகளை சேர்க்க 100% வாய்ப்பு இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10, 15க்கு போது இந்த RTE ஓப்பன் ஆக போகுது. அது நீங்கள் தயாராக எடுத்து வச்சுக்கிறது என்னென்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக எல்லாம் நேம்லேருந்து டேட் ஆஃப் பர்த்லேருந்து எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிறப்பு சான்றிதழோட டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டோட டேட் ஆஃப் பர்த்லாம் இருக்கக்கூடாது. ஸோ பிறப்பு சான்றிதழ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வருமான சான்றிதழ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து இருப்பிடச் சான்றிதழ் எடுத்து வச்சுக்கோங்க. ரேஷன் கார்டில் குழந்தைங்களோட பெயரும் சேர்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா வருமான சான்று 2 லட்சத்துக்குள்ள இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது 5 டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதுமா இந்த RTEக்கு எலிஜிபிளான பர்சன். அடுத்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா குழந்தைகளும் கண்டிப்பாக தாராளமாக சேர்த்துக்கலாம். மேற்படி பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 1 மாதம் டிஃப்ரென்ஸில் மிஸ் ஆகுறாங்க. ஆன்லைனில் கொடுத்த இதுக்கும் இதில் கொடுத்ததுக்கும் 1 மாதம் டிஃப்ரென்ஸில் என்னோட குழந்தைங்க முன்னாடி வராங்கன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நியர்பை ஸ்கூலில் போய் நீங்கள் டேரெக்டாக கூட ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் வந்து RTEக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ரூல்ஸு. இதில் ஏதாவது கண்டிப்பாக சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.